இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் மோஸ்ட்லி நிறைய பேர் 60க்கு மேலே இருக்கிறவா எல்லாருமே பசங்கள்லாம் ஒன்று வெளியூர் இல்லை வெளிநாட்டில் இருக்கா, இல்லைன்னா கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக இருக்கா இல்லையா. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இப்போ தனியாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துள்ளோம். இது வந்து நார்மல் தான், இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா, இந்த வயசுக்கு மேலே நம்மளால் தனியாக ஒரு வீட்டில் இருக்க முடியுமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றாவோ இல்லை தனியாகவோ இருக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் போய் தங்க முடியுமாங்கிறது தான் ஒரு பெரும்பாலான குடும்பங்களில் இப்போதைக்கு நடக்கிற ஒரு டிஸ்கஷனாக இருக்குது. அதே தான் நாமளும் இப்போது டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம் நம்மளுடைய கலக்கப் போவது யார் காஃபி வித் ஜெயஸ்ரீல. ஸோ அந்த வகையில் தனியாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். ஏன்னா இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது கஷ்டம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி தனியாக இருக்கிறது, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆள் வேண்டாமா. ஏன்னா இதுக்கு இருந்த ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் ஆற்று ஃபுல்லாக மனுஷா இருந்தா இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தர் துடிச்சு போயிடுவா. அவள் வந்து எதிர்பார்க்காமலே வந்து உதவி செய்யக்கூடிய மனோபாவம் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ இப்போ வந்து நாம் போய் உதவி கேட்டால் கூட அது கிடைக்குமாங்கிறது உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நாம்ளும் அந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறித்தானே. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து சமாளிக்க போகிறோம், இந்த சேலஞ்சை எப்படி ஏற்றுக்க போகிறோங்கிறத பற்றி தான் நம்மளுடைய டிஸ்கஷன். இது வந்து நிறைய பேசணும். இதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா இதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்கா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமாங்கிறதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் ஒரு டிசிஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து யாராக இருந்தாலும் ஒரு டிசிஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கும். இப்போ நானே சொன்னால் கூட என்னால் தனியாக இருக்க முடியும், இருப்பேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடல்நிலை நன்றாக இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப தைரியமாக பேசலாம். ஆனால் ஒன்ஸ் உடம்பு வந்து கொஞ்சம் படுத்த ஆரம்பித்தாலோ உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ அப்போ வந்து என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆனவங்க தன்னோட வீட்லேயே இருக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கதா இருக்குது. அவங்க ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையோடைய அவங்க தன்னுடைய லைஃப்பை தொடர்ந்துக்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாதக்கு தன்னுடைய அக்கம் பக்கத்தவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கேட்டு வரக்கூடியவங்க, அவங்க வீடு பக்கத்தில் ஒரு கோவில் இல்லைன்னா எதனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட் டுகெதர் பிளேஸ், ஒரு கிளப், அந்த மாதிரி எதனா இருக்கலாம். ஏற்கனவே அங்கே பரிச்சயமானவங்க, அடிக்கடி அங்கே போகிறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தெரிஞ்சவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்க மனசுக்கு ரொம்ப நல்லா கூட இருக்கலாம். தோட்டத்தை பார்த்துட்டு, செடிகளை பார்த்துட்டு, பெட்ஸ் இருந்தாக்க வளர்த்துட்டு, இப்படி அவங்களுடைய மனசை டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தனக்கு பிடிச்சமானதை அவங்க சமைச்சு சாப்பிடலாம், எந்த நேரத்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இதே ரிட்டையர்மெண்ட் ஹோமில் நம்ம போனாக்க அங்கே வந்து அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் சாப்பிட முடியும். அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஒரு சில சமயம் அந்த டிஃபன் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கால் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனாக்க டிஃபன் செஷன் க்ளோஸ் ஆகிடும் கூட அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாதக்கு இங்கே வந்து அவங்களுக்கு என்ன நேரமோ எப்படி வேணாலும் அவங்க பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை அவங்களால முடியலன்னா ஆளை வச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது.